ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா zacskitchen இது உங்களுக்கான சேனல். நமது மொழியில் மெது வடை, அதுவும் ஆட்டுக்கல்ல ஆட்டி அப்படியே சும்மா பஞ்சு மாதிரி உள்ளுக்குள்ளேயும் வெளியில் மொறு மொறுன்னு செஞ்சால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சூப்பரான மெது வடை செய்கிறதுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நல்ல உபரி இருக்க உளுந்தை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி உதயம் பருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா வெள்ளை வெள்ளையாக முத்து முத்தாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நான் வந்து இது நல்லா தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இருக்கும்போது நீங்கள் அப்படியே போட்டு வடைக்கு ஆட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து என்ன ஆகிடும் பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து நான் மிக்சியில் அரைக்க போகிறது கிடையாது. சூப்பரான ஆட்டுக்கல்லில் ஆட்டி தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வடையை செய்ய போகிறோம். ஸோ இந்த ஆட்டுக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சட்னி கிரைண்டர். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, ஈஸியாக தூக்குற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் லிஃப்ட் பண்ண முடியும். இது வந்து 8 இன்ச் டயா அண்ட் இதோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5.7 இன்ச் அண்ட் இதோடைய குழவி வந்து 6 இன்ச்சு. இது வந்து டெப்த் வந்து 2 இன்ச் இருக்கக்கூடிய சட்னி கிரைண்டர். இதில் வந்து உளுந்து 2 பேர் வீட்டில் இருக்கீங்க, ஒரு 10 வடை வேணும் அப்படின்னா இதில் போட்டு ஆட்டிக்கலாம். மற்றபடி இதில் நிறைய குவான்டிட்டி வந்து ஆட்ட முடியாது. இது மெயினாக வந்து பூண்டு சட்னி, தேங்காய் சட்னி அந்த மாதிரி அரைச்சிக்கிறதுக்கு தான் வந்து இந்த சட்னி கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் உளுந்தை போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஸ்பூனில் தான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா 2-4 ஸ்பூன் தான் வந்து நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நம்ம போட்டு இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி உள்ளே தள்ளி நல்லா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது அரைபட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஸ்டேஜ் 2. நல்லா இந்த மாதிரி அரைக்கும்போது நம்ம ஆட்டுக்கல்ல அரைக்கும்போது அதோடைய உபரியாக இருக்கட்டும், அதாவது நல்லா அந்த பொங்கி பொங்கி வர அந்த உபரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து யூஸ்வலாக மிக்சியில் அரைச்சி செய்யும்போது ஒரு கப்பு வடைக்கு 8 வடை கிடைக்குதுன்னா நம்ம ஆட்டுக்கல்ல ஆட்டி செய்யும்போது 11 வடை, அதாவது 3 வடை எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உபரி, அதாவது நல்ல புஷ்ஷுன்னு உபி வரனால அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டு நல்லா ஆட்டிக்கிறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரியான வடை, அதாவது உண்மையாகவே அது பஞ்சு தாங்க சொல்லணும். அந்த மாதிரியான வடை வந்து நம்மளுக்கு ஆட்டுக்கல்ல ஆட்டினா மட்டுமே கிடைக்கும். ஸோ இந்த ஆட்டுக்கல் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ் குக்வேர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுடைய கம்பி வச்சது வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டேஜ் 3. இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ரெடியாக இருக்கானே. இப்போ நான் தண்ணிக்குள்ளே அதை எடுத்து போட்டேன் அப்படின்னா வெண்ணெய் மாதிரி மேலே மிதக்குது பார்த்தீங்களா? இப்படி மிதந்தது அப்படின்னா பர்ஃபெக்டான நம்மளுடைய உளுந்த வடைக்குடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதனுடைய கன்சிஸ்டன்சி காட்டுறேன். எப்படி இதோடைய பதம் பாருங்கள். இப்படி உருட்டினா அப்படி தட்டி தூக்க உருண்டு மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இதுதான் பர்ஃபெக்டான பதம். நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் மிக்சியில் பண்ணிங்கன்னா இந்த பதம் உங்களுக்கு வரவே வராது. ஆட்டுக்கல்ல ஆட்டினா மட்டும்தான் இந்த பதம் வரும். அப்படியே பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக ஸ்டிஃபாக நிற்கிது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்ததில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சி பொடுசாக நறுக்குன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகா, அதையும் வந்து நல்லா ரவுண்டோட நறுக்கி சேர்த்துக்கிறேன். சுவைக்கு ஏற்ப உப்பு இதை போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்க்குறேன். மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா இதை கலக்கணும். போட்டு பிசையக்கூடாது. அப்படி நல்லா அப்படி கையில் விட்ட மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது கிளற வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்ததுமே லைட்டாக அது வந்து லூஸ் ஆகும், அதாவது கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் முதலே சொன்னேன், ரொம்ப தண்ணி விட்டு ஆட்டக்கூடாது. லைட்டாக ஸ்பூனில் தெளித்து ஆட்டினா போதும். இப்போ இதுக்குள்ளே நம்ம காற்று ஃபில் பண்ணுங்க. நல்ல மெதுவடைக்கு நம்மளுக்கு இதுக்குள்ளே காற்று இப்படி இப்போ கையை வச்சுட்டு இப்படி உள்ளே தட்டி இப்படி விட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து காற்று ஃபில் ஆகும். அந்த உளுந்துக்குள்ளெல்லாம் போய் அந்த காற்று ஃபில் ஆகும்போது
உண்மையாகவே ஒரு பஞ்சு எப்படி இருக்கும்ல அந்த மாதிரி மேலே மொறு மொறுன்னு உள்ளுக்குள்ளே பஞ்சு மாதிரியான வடை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். எண்ணெய் சைடில் சூடாயிட்டிருக்கு. இது வந்து கேஸ்ட் அயர்ன் கடாய் இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து அப்படியே தட்டி தட்டி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே சும்மா அப்படி கையில் வெளிச்சு அப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டீ கடையில் சாப்பிட்ற வடையை விட அவ்வளோ அசத்தலான ஒரு மெதுவோட நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் இப்படி ஆட்டுக்கல்ல ஆட்டி செஞ்சு பாருங்கள். இன்னொன்று மிக்சியில் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கம்பேர் பண்ணி பாருங்கள் ரெண்டோட சுவையும் எவ்வளோ தூரத்துக்கு டிஃப்ரெண்ட்டு அண்ட் எவ்வளோ தூரத்துக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த கலர் எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் சரிசமமாக வேக வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இதோடைய கலரை பார்த்தீங்கனாலே தெரியும், அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோடைய கிறிஸ்பினஸ் கேளுங்க, எவ்வளோ தூரத்துக்கு சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டிங்க இல்லையா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து இதை பிரித்து காட்டுறேன், எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக அப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். உண்மையாகவே பஞ்சு மாதிரி தான் வந்திருக்குல்ல. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆட்டுக்கல்ல ஆட்டி மெதுவடை சுட்டு சாப்பிட்டா அசத்தெல்லாம் இருக்கும். ஸோ நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.